வணக்கம் அவனி ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திக்கின்றோம். அர்ச்சுனா, வைத்தியர் அர்ச்சுனாவாக இருந்தவர் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் அவரை ஒரு கதிரையிலே இருத்தி அலங்கரித்து அவரை அழகு பார்க்கிறார்கள். அவரை ஆதரித்தவர்கள் 27,000 பேராக இருந்தாலும் இப்பொழுது சற்று ஆதரித்தவர்களும் சிலர் எதிர்க்கிறார்கள். மேலும் அவர் பக்கம் அதிகமான ஆதரவுகள் இருப்பதாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் இங்கே பேசப்போகின்ற விடயம், இந்த அர்ச்சுனா என்பவர் தணிக்கப்படுகிறாரா? ஆம், உண்மையிலே கூறப்போனால் தணிக்கப்படுகிறார் என்பது நாங்கள் பார்த்த இவருடைய நடந்து வந்த அல்லது அவருடைய செய்திகள், அவருடைய உரையாடல்களிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதிலே முக்கியமான காரணம் அவருடைய அணுகுமுறைகள், தூரப்பார்வை அற்ற நிலை. இருந்தாலும் கூட அவர் தணிக்கப்படுகின்றதற்கு வேறு ஒரு காரணம், நீதியை பேசுகின்றார், உண்மையை பேசுகின்றார். அதே வேளையிலே சில ஊழல்களை தட்டி கேட்கின்றார். அது ஆதாரம் இருக்கிறதா இல்லையா, காதால் கேட்டாரா இல்லையா, அதை தட்டி கேட்கிறார், அதை வெளியே கொண்டு வருகின்றார். இப்படி பல விடயங்கள். அது சத்தியமூர்த்தியாக இருக்கட்டும், டாக்டர் தேவானந்த ஐயாவாக இருக்கட்டும், சுமந்திரனாக இருக்கட்டும், ஸ்ரீதரனாக இருக்கட்டும், அல்லது அவரோடு இருந்த கட்சி ஊசி கட்சியில் இருந்தவர்களாக இருக்கட்டும், மற்றும் பொது வழியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டிலே இருப்பவர்களாக இருக்கட்டும், அல்லது புலம்பெயர் முதலீட்டாளர்களாக இருக்கட்டும், அனைவரையும் கிழித்து கிழித்து காய விடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கிழித்து காய விடுவதற்கு இவருக்கு அருகதை இருக்கிறதா இல்லையா என்பது அது ஒரு புறம் இருக்க, அதை மக்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் பல ஊழல்களை பற்றி பேசுகிறார், நடந்த ஊழல்கள் மற்றும் கருப்பு பணம் மாற்றுவதை பற்றி, மற்றும் அருகதை இல்லாமல் அந்த அனுமதி ஒரு பதவியில் இருப்பதற்கான அருகதை இல்லாமல் சிலர் பதவியை வகித்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதே வேளையிலே இவர் தனித்து விடப்படுகின்ற, இவர் அதிகமாக என்பிபி கட்சிக்கு ஒரு ஆதரவாகத்தான் இயங்கிக் கொண்டு வருகிறார். இருந்தாலும் அடிக்கடி அவர்களை விமர்சிப்பதும், அவர்களை தூக்கி எறிவதும், அவர்களை பற்றி சில விடயங்களை விமர்சிப்பதுமாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தற்பொழுது பார்க்க போனால் பாராளுமன்றத்திலே அவர் பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே எந்த தமிழ் தரப்போ மற்ற கட்சிகளோடு சார்ந்து இல்லாமல், என்பிபி கட்சியோடும் சார்ந்து இல்லாமல் தனித்து தனிமரமாக நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது தவறு சரி என்பது மக்கள் தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கருத்துக்களை கீழே கொமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். அவனி ஊடகம்.